சாந்தி முகூர்த்தம் என்பது வெறும் உடலால் சேரக்கூடிய விஷயம் அல்ல, அதில் ஆத்மார்த்தமும் இருக்க வேண்டும். இரு மனங்களும் ஒன்று சேர வேண்டும். நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த நிலையில் அதில் ஈடுபட எனக்கு விருப்பமில்லை. எப்போது நம் இருவரின் மனம் ஒத்துப்போகிறதோ அதுவரை நாம் இதற்கு முன்பு எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அடியாருக்கு அன்னமிடும் பணியை செய்து கொண்டிருக்கிறேனே என்று அதையே செய்ய முடியாதபடி எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாயே. எந்த சிவனடியாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது, அவ்வளவுதானே? சரி, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். இனி உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன். போதுமா? ஐயா, வைரக்கடை என்பது பொதுவான வியாபாரமாக இருந்தாலும் அதில் நவரத்னங்களும் இருக்கும். சிலர் வைர ஆபரணங்களை செய்து அணியும் போது அதன் இடையில் பவழத்தை வைத்து சுற்றிலும் வைரங்களை பதிப்பார்கள். சிலர் பச்சைக்கல்லை வைரங்களுக்கு இடையில் பதிப்பார்கள். இப்படியெல்லாம் செய்வதற்கு ஏதேனும் காரணங்கள் உண்டா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். பொதுவாக ஜோதிடத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அவர்களுக்கு எந்த கிரகம் பிரதானமாக செயல்படுகிறதோ அந்த கிரகத்துக்குரிய கல்லை தேர்ந்தெடுத்து அணிவார்கள். ஆச்சரியமாக இருக்கிறதே, எந்த கிரகத்திற்கு எந்த கல்லை அணிய வேண்டும் என்று சொல்ல முடியுமா? அதற்கென்ன, தாராளமாக சொல்கிறேன். நவகிரகங்களில் முதன்மை பெற்ற சூரியனுக்கு கண்ணுக்கு இதமாக செவ்வொளி வீசும் மாணிக்கம், குளிர்ச்சியான சந்திரனுக்கு வெண்ணிறமான முத்து, செக்கச்சிவந்த செவ்வாய்க்கு அதே போன்று செந்நிறமான பவளம், பச்சை வண்ண புதனுக்கு உரிய கல்லே பச்சைதான், இஷ்ட சித்திகளை நிறைவேற்றும் குருவிற்கு புஷ்பராகம், உறுதிமிக்க சுக்கிரனுக்கு வைரம், நீலாஞ்சன் எனப்படும் சனிக்கு நீலம், யோககாரகனான ராகுவிற்கு கோமேதகம், ஞானகாரகனான கேதுவிற்கு வைடூரியம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கற்கள் இருக்கின்றன. ஒருவரது ராசியில் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய கல்லை தேர்ந்தெடுத்து அணிகலனாக அணிந்து கொள்ளும் போது அது மேலும் சிறப்பு பெறுவதாக கூறுவார்கள். அப்பப்பா, நவரத்னங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்று இப்பொழுதுதான் புரிகிறது. இவ்வளவு விளக்கமாக இதையெல்லாம் யாரும் எனக்கு சொன்னதில்லை. அப்படி சொல்லுங்கள். வா கதிர்வேலா, இப்பொழுதுதான் நாகையிலிருந்து வருகிறாயா? இல்லை பரமதத்தா, நான் காரைக்கால் வந்து வெகு நேரமாகிவிட்டது. வழக்கமாக காரைக்காலுக்கு வந்தால் முதலில் உன்னை பார்த்துவிட்டு பிறகு வாணிபம் சம்பந்தமாக பார்க்க வேண்டியவர்களை தேடிச் செல்வேன். ஆனால் இன்று எல்லோரையும் பார்த்துவிட்டு அதன் பின் இங்கு வந்தேன். அப்போதுதானே சற்று நிம்மதியாக பேசிக் கொண்டிருக்கலாம். பரமதத்தரே, நீங்கள் இருவரும் நீண்டகால நண்பர்கள் என்பது தெரிகிறது. ஆமா, நாங்கள் இருவரும் நாகையில் ஒன்றாக இருந்தவர்கள். இவன் என் இளம் வயது தோழன், பெயர் கதிர்வேலன். வணக்கம். வணக்கம். நல்லது, பழைய நண்பர்கள் மீண்டும் சந்திக்கிறீர்கள். உங்களுக்குள் பேச வேண்டியது நிறைய இருக்கும். நான் பிறகு ஒரு நாள் வருகிறேன். வாருங்கள். நல்லது. பரமதத்தா, இதோ பார்த்தாயா? நம் வீட்டு தோட்டத்தில் விளைந்த பழங்கள் பரமதத்தா. தீஞ்சுவை கொண்ட மாங்கனிகள் என்றால் உனக்கு மிகவும் விருப்பமாயிற்றே, அதனால் தான் கொண்டு வந்தேன். மிக்க மகிழ்ச்சி கதிர்வேலா. உனது பணிகளுக்கிடையே இதையும் ஒரு பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. பரமதத்தா, சிறுவயதிலிருந்தே இவற்றில் உனக்கு எவ்வளவு ஈடுபாடு என்று எனக்கு தெரியாதா? இந்த பழத்தை கொண்டு வருவதில் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது. கதிர்வேலா, நாகையில் அனைவரும் நலம்தானே? அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள். உன் அம்மாதான்
எப்பொழுதாவது மகனையும் மருமகளையும் அருகில் வைத்துக் கொண்டு மகிழ முடியவில்லையே என்று வருந்துகிறார். ஆனால் உன் தந்தை அதை பெரிதாக கருதுவதில்லை. அது மட்டுமின்றி உன் அம்மாவுக்கு அவர்தான் ஆறுதல் கூறுகிறார். அடடா, என்ன? இந்த மாங்கனியின் வாசனை மூக்கை துளைக்கிறது. கடைக்கு வருபவர்களே எனக்கொன்று உனக்கொன்று என்று பகிர்ந்து கொள்வார்களே. இனியும் இந்த மாங்கனியை இங்கு வைத்திருப்பது நல்லதல்ல. பொன்னா, இதோ வருகிறேன் ஐயா. ஐயா, பொன்னா, இந்த மாங்கனிகளை இப்போதே கொண்டு போய் வீட்டில் கொடுத்து விட. சரிங்க ஐயா. இந்தா. அம்மா, வணக்கம்மா. என்ன பொன்னா, இந்த நேரத்தில் கடையில் இல்லாமல் எங்கு வந்திருக்கிறாய்? கடையில் தானம்மா இருந்தேன். ஐயாவுடைய நண்பர் கதிர்வேலன் நாகப்பட்டினத்திலிருந்து மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தார். ஐயா தங்களிடம் கொடுத்து விட்டு வர சொன்னார். நான் வருகிறேன் அம்மா. பொன்னா, அம்மா, ஐயா வழக்கமாக மதிய உணவிற்கு தாமதமாகவே வருகிறார். நான் சமையல் பணிகளை முடித்து விட்டேன். நேரத்திற்கு வந்தால் உணவை சூடாக உண்ணலாம் என்று அவரிடம் சொல்கிறாயா? சரி அம்மா, சொல்கிறேன். ஐயாவிற்கு வணிக பணியில் ஈடுபட்டு விட்டால் அவருக்கு நேரம் போவதே தெரியாது. நீதான் அவருக்கு சரியான நேரத்தில் நினைவூட்டி உணவு உண்ண வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் சொல்வதும் உண்மைதான் அம்மா. நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். வருகிறேன் அம்மா. தாயே, சிவனடியார்களின் மகத்துவத்தை நீ உணர்ந்திருப்பதால் அந்த ஈசனுக்கே தாயாக விளங்கும் தகுதி படைத்தவளம்மா நீ. அனைத்தும் தங்கள் ஆசி சுவாமி. நான் என் ஆசிகளை வெறும் வார்த்தைகளால் மட்டும் தரப்போவதில்லை. இதோ இந்த பெட்டியில் இருப்பது என்னவென்று பார். சிவலிங்கம். சிவனடியார்களுக்கெல்லாம் நீ முன்னுதாரணமாக விளங்கப் போகிறாய். அந்த சிவமே உன்னைக் கண்டு வியக்கும்படி செய்யப் போகிறாய். அதற்கு அடையாளமாக இந்த சிவலிங்கத்தை நான் உனக்கு தருகிறேன், பெற்றுக்கொள். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். தாங்கள் என் இல்லம் தேடி வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம். இந்த காரைக்காலுக்கு நான் வர வேண்டும் என்று நினைக்கும் போதே என் மனதில் முதலில் தோன்றுவது அந்த கைலாயநாதர். அதற்கடுத்து நினைவுக்கு வருவது அந்த ஈசனுக்கு காலை முதல் மாலை வரை சேவை செய்வதோடு அவருடைய அடியார்க்கும் அன்னம் பாலிக்கும் தொண்டினை சின்னஞ்சிறு வயது முதல் செய்து வரும் இந்த புனிதவதிதானம்மா. அது என் பாக்கியம் சுவாமி. தாங்கள் தந்த சிவலிங்கத்தை தினந்தோறும் பூஜிப்பதன் பயனால்தான் அந்த சுவாமி உங்களை எங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். உண்மைதான் தாயே. நான் அந்த சிவலிங்கத்தை உன்னிடம் தந்ததும் நீ அதை பெற்றுக்கொண்டதும்
நம்மால் நடந்தது அல்ல தாயே. அந்த ஈசன் இப்படி ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று நினைத்ததால் தான் அது நடந்திருக்கிறது. அதன்படி அந்த சிவலிங்கத்தை உன்னிடம் தருவதன் மூலம் உன்னை முதல் முறையாக நான் சந்தித்தேன். அதற்கு பிறகுதானே இந்த காரைக்காலுக்கு நான் வந்தால் உன் கரத்தால் உணவருந்த வேண்டும் என்ற பழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். சுவாமி, தங்களை கண்ட ஆனந்தத்தில் இப்படி வாசலிலேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேனே. உள்ளே வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். ஏன் சுவாமி, கோவிலில் இருந்து நேராக இங்குதான் வருகிறீர்களா? இல்லை அம்மா, நான் வழக்கம் போல் உன் இல்லத்திற்கு தான் சென்றேன். உன் பெற்றோர்தான் நீ திருமணமாகி கணவரோடு இங்கே வாழ்கிறாய் என்று சொன்னார்கள். அங்கேயே என்னை உணவருந்தும்படி வற்புறுத்தினார்கள். நான் மறுத்துவிட்டேன். நான் இந்த காரைக்காலில் ஒருவர் கரத்தால் உணவருந்துவதென்றால் அது என் தாய் புனிதவதியின் கரத்தால் மட்டும்தான் என்று தெள்ளத் தெளிவாக அவர்களிடம் கூறிவிட்டு வந்துவிட்டேன். அங்கங்கு விசாரித்துக் கொண்டே இங்கு வந்து சேர்ந்து விட்டேன். தாயே, என்னம்மா யோசிக்கிறாய்? எனக்கு உணவு இருக்கிறதா இல்லையா? ஐயோ சுவாமி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? தங்களுக்கு இல்லாததா? அமருங்கள் சுவாமி, இப்பொழுதே கொண்டு வருகிறேன். சாப்பிடுங்கள் சுவாமி. ஏனம்மா, உன் கணவர் எப்பொழுது வருவார்? ஏன் சுவாமி? இந்த புனிதவதியை கைப்பிடித்த புண்ணியவான் யாரென்று நான் பார்க்க வேண்டாமா? அதற்காகத்தான். அவர் கடையில் வணிகத்தை கவனித்துக் கொண்டிருப்பார். அதனால். பரவாயில்லையம்மா, நான் இன்னொரு முறை வரும் பொழுது அவரை பார்த்துக் கொள்கிறேன். சாப்பிடுங்கள் சுவாமி. ஆஹா, சிறு வயது முதல் இன்று வரை உன் சமையலின் ருசி சற்று கூட மாறவே இல்லையம்மா. உன் கரத்தால் எதை செய்தாலும் அவ்வளவு சுவையாக இருக்கிறது. நல்லது சுவாமி, சாப்பிடுங்கள். மாம்பழத்தின் வாசனை மூக்கை துளைக்கிறதே. ஆமாம் சுவாமி, அது அரிய வகை மாங்கனியாகும். நாகையிலிருந்து என் கணவரின் நண்பர் கொடுத்தனுப்பியிருக்கிறார். அதனால்தான் மனம் பேசுகிறது. அந்த மாம்பழத்திலிருந்து ஒரு சிறு துண்டை வைக்கிறாயா? சுவாமி, ஒரு துண்டு என்ன, தங்களுக்காக மாம்பழத்தையே வைக்கின்றேன். இந்தாருங்கள் சுவாமி, உண்ணுங்கள். ஆஹா, அறுசுவை உணவில் ஒரு சுவை குறைகிறதே என்று நினைத்தேன். இந்த கனிந்த மாம்பழத்தின் சுவை அதையும் நிறைவு செய்து விட்டது. இளம் வயது நினைவுகளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் மனம் ஆனந்தத்தில் மிதக்கிறது. நாம் மீண்டும் சிறுவர்களாகி மறுபடியும் அந்த வாழ்வை அனுபவிப்பது போல் ஆகிவிடுகிறது அல்லவா? சரியாக சொன்னாய். என்னவெல்லாம் செய்தோம் என்று நினைத்து பார்த்தால் நம்மையும் அறியாமல் சிரிப்பு பொங்குகிறது. ஐயா, என்ன பொண்ணா? மதிய உணவிற்கு நேரமாகிவிட்டது. நான் மாம்பழத்தை கொடுக்க சென்ற போதே அம்மா, அவர் ஒவ்வொரு நாளும் தாமதமாகவே வருகிறார், அவருக்கு நேரத்தை நினைவுபடுத்தி
சீக்கிரம் சாப்பிட அனுப்பிவை என்றார். பரமதத்தா, ஏன் அப்படி தாமதமாக போகின்றாய்? வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டால் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு போய்விட முடியுமா? சற்று முன்பின் ஆகத்தானே செய்யும். உனக்கு அதை பற்றி தெரியாதா கதிர்வேலா? உண்மைதான். இன்று நாம் பழைய நினைவுகளை பேச ஆரம்பித்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. நீ புறப்படு. அது என்ன, இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு நீ புறப்படு என்கிறாய்? வா, இருவரும் போகலாம். இல்லை பரமதத்தா, வணிக ரீதியாக உன் மாமனார் தனதத்தரை பார்ப்பதற்காகத்தானே உன் தந்தை என்னை அனுப்பினார். அவர் காலையில் என்னை பார்த்தவுடனே மதியம் நீ இங்குதான் வந்து உணவருந்த வேண்டும் என்று கூறிவிட்டார். ஆதலால் நான் அங்கு சென்று உணவருந்துவதுதானே நல்லது. ஆமாம் ஆமாம், அவர் எனக்கு மாமனார் ஆவதற்கு முன்பே என் தந்தைக்கு நெருங்கிய நண்பர். நீ சென்று வா, இல்லையேல் அவர் மனம் சங்கடப்படும். ஆகட்டும், நான் மறுபடியும் காரைக்காலுக்கு வரும்போது சந்திப்போம். நல்லது. தாயே, வயிறார உணவு படைத்த உனக்கு ஏதாவது தரலாம் என்று பார்த்தால் இப்போது என்னிடம் எதுவுமே இல்லை தாயே. இருக்கட்டும் சுவாமி, நீங்கள் மன நிறைவோடு உண்டதே எனக்கு பெரும் ஆசீர்வாதம் சுவாமி. நலமாக வாழ்வாயம்மா. சிவபெருமானின் திருவருள் உனக்கும் உன் கணவருக்கும் பரிபூரணமாக சித்திக்கட்டும். சிவனடியாரான தங்கள் வாக்கை சிவபெருமானின் திருவாக்காக கருதுகிறேன். நான் வருகிறேன் அம்மா. வாருங்கள் சுவாமி. புனிதவதி, புனிதவதி வந்து விட்டாரா? நல்ல வேளை. என்றும் போல் இன்றும் அவர் தாமதமாக வந்தது நல்லதாக போயிற்று. சற்று முன்னதாக வந்த சிவனடியாரை பார்த்திருந்தால் என்னவாக இருக்கும்? வாருங்கள் சுவாமி, வாருங்கள். என்ன புனிதவதி, ஏதோ பதற்றத்தோடு இருப்பது போல் தெரிகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. ஆமாம், காலையில் செல்லும் போதே மதிய உணவிற்கு சீக்கிரமாக வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினேனே, ஏன் தாமதமாயிற்று? வணிகனாக இருப்பவன் வேலைக்கு உண்பவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா? இல்லை, வழக்கமாக வரும் வாடிக்கையாளர்களை நிறுத்தி வைத்துவிட்டு வீட்டிற்கு தான் வர முடியுமா? உண்மைதான் சுவாமி. வாருங்கள், முதலில் உணவருந்துங்கள். நீ சென்று எடுத்து வை, நான் கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு வருகிறேன். போதும் போதும். ஆஹா, இன்று உன் சமையல் மிகவும் சுவையாக இருக்கிறது. உணவு பதார்த்தத்தை மிகவும் பக்குவமாக செய்திருக்கிறாய். சுவாமி, மாங்கனி. அற்புதம் அற்புதம். இதை கொண்டு வந்து கொடுத்த என் நண்பன் கதிர்வேலன் மிகவும் கொடுத்து வைத்தவன் தான். நாகையில் இருந்து கொண்டு தினமும் உண்ணும் வாய்ப்பை பெற்றிருக்கிறானே. இந்த கனி எவ்வளவு சுவையாக இருக்கிறது தெரியுமா? மாங்கனி என்றால் இவருக்கு எவ்வளவு ஈடுபாடு. பழத்தை மிகவும் சுவைத்து சாப்பிடுகிறாரே. நாளையே தோட்டத்திலிருந்து மாம்பழங்களை பறித்து அனுப்பும்படி அப்பாவிடம் கூற வேண்டும். புனிதவதி, என்ன சுவாமி? நான் 2 மாங்கனிகளை அல்லவா கொடுத்து அனுப்பினேன்? ஆமாம் சுவாமி.
இந்த பழத்தின் சுவை என்னை மிகவும் ஈர்த்து விட்டது. அதனால் நீ அந்த இன்னொரு பழத்தையும் கொடு. என்ன புனிதவதி, ஏன் திகைத்து நிற்கிறாய்? அந்த இன்னொரு பழம் எங்கே? இதோ இப்பொழுதே கொண்டு வருகிறேன் சுவாமி. இறைவா, இது என்ன சோதனை? நானாக விரும்பி என்னுடையதை எடுத்து அவர் இலையில் வைத்தால் கூட உனக்கென வைத்துக்கொள் என்று திருப்பி தருபவர். ஆனால் இன்று எனக்கென வைத்திருந்த சிவனடியாருக்கு தந்த இரண்டாவது மாம்பழத்தையும் கேட்கிறாரே. அவரது பேச்சை மீறி அடியவருக்கு பழத்தை கொடுத்தேன் என்று தெரிந்தால் அவர் மிகவும் என் மீது கோபம் கொள்வாரே. தராமல் போனால் அந்த பழம் என்னவாயிற்று என்று கேட்பாரே. நான் என்ன சொல்வது? இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கு அன்னமிட்டேன் என்று நான் இந்த அளவிற்கு சிவபக்தியில் திளைத்திருப்பதற்கு காரணமே அவர்தானே. அன்று அவர் உன்னை எனக்கு பரிசாக அளித்ததால் தானே உன்மீது எனக்கிருந்த பக்தி மென்மேலும் பெருகியது. உன்னை என் பூஜையில் வைத்து வழிபட வழிபட எனக்குள் ஏற்பட்ட ஆத்ம திருப்தியை அனைவரும் புரிந்து என்னை போற்றும்படி செய்தாயே. அன்று முதல் இன்று வரை எனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்தாயே. என் மனதிற்கேற்ற மணாளனை தந்தாயே. இப்படிப்பட்ட அரிய அருளை பெறுவதற்கு காரணமே நீதானே. உன்னை எனக்கு அளித்த அந்த சிவனடியார் என் இல்லம் தேடி வந்த போது அவருக்கு அமுது படைக்காமல் நான் அவரை எப்படி அவமதிப்பது? அதனால் தானே கணவர் சொல்லை மீறி அவருக்கு அமுது படைத்தேன். ஆனால் அதுவே இப்போது பெரும் சோதனையாகி விட்டது. கணவரின் கோபத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டு விட்டதே. அவர் கேட்கும் இரண்டாவது பழத்திற்கு நான் எங்கு போவேன்? யாரிடம் கேட்பேன்? எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவா, எனக்கு வழிகாட்டு, என்னை காப்பாற்று. இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று இறைவா. இறைவா, இறைவா, என் பொருட்டு நீயே ஒரு பழத்தை தந்து விட்டாயா? பழத்தின் காரணமாக குழப்பம் நேர வேண்டாம் என்று அருள் புரிந்தாயா? சுவாமி, இந்தாருங்கள். ஒண்ணுங்கள் சுவாமி. புனிதவதி, சுவாமி, இந்த பழம் ஒண்ணுங்கள் சுவாமி. உண்டதால் தானே கேட்கிறேன். இது நிச்சயம் என் நண்பன் கொண்டு வந்த பழம் அல்ல. சுவாமி. புனிதவதி, ஏன் இந்த திகைப்பு? நீ முதலில் கொடுத்த மாங்கனியின் சுவை மாங்கனியில் சிறந்த சுவையாக இருந்தது. ஆனால் இது அப்படியல்ல. இந்த சுவைக்கு ஈடாக என்று சொல்ல இந்த மண்ணுலகில் எங்குமே எதுவுமே இருக்க முடியாது. விண்ணுலகில் அருந்துவதாக கதைகளில் சொல்லும் அமுதம் கூட இதற்கு இணையாக இருக்க முடியாது போல் இருக்கிறது. உண்மையை சொல், இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது?
இறைவா, என்று ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை தந்து விட்டாய்? அடியாருக்கு அன்னமிட்டு அந்த பழத்தை தந்து விட்டேன் என்றால் கோபிப்பார் என்றுதானே உன்னிடம் வேண்டினேன். ஆனால் நீ தந்த பழம் மீண்டும் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டதே. இப்பொழுது இதையும் மறைத்தால் கணவரிடம் பொய் சொன்ன குற்றத்திற்கு ஆளாக நேருமே. உண்மையை சொன்னால் இறைவன் என் பொருட்டு நிகழ்த்திய அற்புதத்தை வெளிப்படுத்தியதாகுமே. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? புனிதவதி, ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? நீ இதை பற்றி சொல்லாமல் தாமதிக்க இங்கு நடந்த ஏதோ ஒரு உண்மையை நீ மறைக்கிறாய் என்று புரிகிறது. அது என்ன என்பது எனக்கு தெரிந்தாக வேண்டும். அதுவரை நீ இட்ட உணவை நான் இனி உண்ண மாட்டேன். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நான் இனி எதையும் மறைக்க மாட்டேன். அடியார்களுக்கு அன்னமிடக்கூடாது என்று நமக்குள் விவாதம் நடந்தது. நான் இனி உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன் என்று வாக்களித்திருந்தேன். அப்படி என்றால் வழக்கம் போல் அடியார் வந்தவுடன் அவருக்கு அன்னமிட்டாயும்? வந்தவர் வழக்கமான அடியார் அல்ல. நான் இன்று வரை பூஜை அறையில் வைத்து வணங்கும் சிவலிங்கத்தை எனக்கு தந்து என் குருவாக விளங்குபவர். அவர் என் இல்லம் தேடி வரும் பொழுது நான் அவருக்கு அன்னமளிக்க முடியாது என்று எப்படி சொல்வேன்? என் கணவர் சிவனடியார்களுக்கு உணவளிக்க தடை விதித்து விட்டார் என்று எப்படி தங்களை பற்றி அவரிடம் குறை சொல்வது? அதனால்தான் சுவாமி அவருக்கு நான் அன்னமிட்டேன். பொன்னனிடம் நீங்கள் கொடுத்தனுப்பிய மாம்பழத்தின் மனம் அவரை ஈர்க்க அதை உண்ண வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதனால் 2இல் 1 அவருக்கு தந்துவிட்டேன். எந்த பொருளாக இருந்தாலும் அதை என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அதேபோல் 2 மாம்பழத்தில் 1 எனக்கு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் என் பங்கை அவருக்கு கொடுத்து விட்டேன் சுவாமி. ஆனால் தாங்களும் இன்று அதிசயமாக 2வது பழத்தையும் கேட்டுவிட்டீர்கள். நான் அடியாருக்கு அதை தந்ததை நீங்கள் அறிந்தால் கோபம் கொள்வீர்களே என்று இறைவனிடம் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா என்று வேண்டினேன். இறைவன் அருளால் நீங்கள் உண்ணும் இந்த மாம்பழம் தோன்றியது. ஈசனை தந்ததென்பதால் தான் இதன் வாசமும் ருசியும் வானவர் அருந்தும் அமுதம் போல் தங்களுக்கு இனித்திருக்கிறது. போதும், நிறுத்து. ஒரு மாம்பழத்திற்காக ஏன் இப்படி ஈசனின் பெயரை இழுக்கிறார்? ஒரு பழத்தை கொடுப்பதற்கு இறைவன் வந்து அருள் புரிய வேண்டுமா? என் பேச்சை மீறி எவரோ ஒருவருக்கு உணவளிப்பதை மறைப்பதற்காக இப்படி பொய் சொல்கிறாயா? இல்லை சுவாமி, இல்லை. பொய் சொல்லக்கூடாது, இனியும் மறைக்க கூடாது என்பதால் தான் நடந்த உண்மையை சொன்னேன். என்னால் இதை நம்ப முடியாது. அதற்காக என்னால் நடந்ததை மாற்றி சொல்ல முடியாது. அப்படியானால் இந்த பழம் இறைவன் தந்ததுதான் என்கிறாயா? அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இது ஈசன் கொடுத்த அற்புத பழமேதான். இந்த பழம் இறைவனின் அருளால் தான் வந்தது என்பது உண்மையானால் உன் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவனே இதை தந்தார் என்றால் மீண்டும் இறைவனை வேண்டி இன்னும் ஒரு மாங்கனியை வரவழைத்து காட்டு. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். என்னை சோதனை செய்யுங்கள், ஆனால் இறைவனை சோதிக்காதீர்கள். பரமனின் அருளை சந்தேகிக்காதீர்கள். முடியாது. இதன் உண்மையை நான் தெரிந்து கொண்டே தீர வேண்டும். நீ இப்பொழுதே மாங்கனியை வரவழைத்து காட்டாவிட்டால் உன் பக்தி முழுவதும் போலி வேடம் என்பேன். நீ செய்யும் அதிதி பூஜை என்பதெல்லாம் ஊரார் உன்னை பக்தை என்று போற்ற வேண்டும் என்பதற்காக நீ நடத்தும் நாடகம் என்பேன். போ, உன் ஈசனிடம் வேண்டு. நீ சொல்வது உண்மை என்றால் இப்பொழுதே வேறு ஒரு மாங்கனியை வரவழைத்து என் கண்முன் கொண்டு வா. அதையும் நான் பார்க்கிறேன். நிச்சயம் கொண்டு வருகிறேன். இறைவா, இறைவா, இன்று ஏன் எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை தந்து கொண்டிருக்கிறாய்? என்னை காரணமாக கொண்டு ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த தீர்மானித்து விட்டாயா? அபயம் என்று சரணடைந்தவர்களை ஆதரிக்கும் பெருமானே, பிறை நிலவாக திருவடியில் விழுந்த சந்திரனை எடுத்து திருமுடியில் தரித்து முழு நிலவாக ஆக்கியவன் நீ அல்லவா?
பகீரதனுக்காக செஞ்சடையில் கங்கையை தாங்கி பிதிர்கடன் தீர்க்க பூமிக்கு அனுப்பியவன் நீ அல்லவா? பார்க்கடல் தந்த நஞ்சை அருந்தி அமுதத்தை அமரருக்கு தந்த பெருமான் நீ அல்லவா? என்று உன் திருவருளையே சந்தேகிக்கும் நிலையை ஏன் ஏற்படுத்தினாய்? இந்த பேதையின் வேண்டுகோளை நீ ஏற்பாய் என்பது உண்மையானால் என் கணவரின் சந்தேகம் தீர வேண்டும் என்றால் மீண்டும் எனக்கு ஒரு பழத்தை தாருங்கள். மாங்கனியை தந்து அவரது மனக்குறை தீர எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி. அருள் புரியுங்கள் சுவாமி, எனக்கு அருள் புரியுங்கள். மிக்க நன்றி இறைவா, மிக்க நன்றி. பார்த்தீர்களா சுவாமி, பார்த்தீர்களா? இறைவனின் திருவருள் கனியாக என் கையில் வந்து விட்டது. இப்பொழுதாவது மனமுருகி வேண்டினால் இறைவன் அருள் புரிவார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? உங்கள் சந்தேகம் இப்பொழுதாவது தீர்ந்ததா? இந்தாருங்கள், இதை பெற்றுக் கொள்ளுங்கள். இது என்ன அதிசயம்? பழம் என் கையில் வந்தவுடனே மறைந்து விட்டதே. சுவாமி, நீங்கள் பழத்தை வரவழைத்து காட்டு பார்க்கலாம் என்றுதானே கூறினீர்கள்? அதனால்தான் நீங்கள் அந்த பழத்தை பார்த்த உடனே அது மறைந்து விட்டது. இப்படி நடந்ததற்கு இறைவன் பொறுப்பாளி அல்ல. உண்மைதான் புனிதவதி, உண்மைதான். இப்போது இங்கு நடந்த எதற்குமே இறைவன் பொறுப்பாளி அல்ல. உன் பக்தியை சந்தேகித்த இந்த பாவியின் கையில் அந்த பழம் இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதால் தான் இறைவனே அதை மறைத்து விட்டார். உன் அதிதி பூஜையை தடுத்த பாவத்திற்கான தண்டனையாக பழத்தை மறைத்து எனக்கு பாடம் புகட்டி விட்டார். புனிதவதி, நான் உடனே சென்றாக வேண்டும். வருகிறேன். சுவாமி, இன்னும் நீங்கள் உண்டு முடிக்கவில்லையே. நீ தந்த இரண்டாவது கனியை ஒரு வாய் சாப்பிட்ட அந்த சுவையை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் புனிதவதி. கடையில் எனக்காக சில வாடிக்கையாளர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். நான் வருகிறேன். பெருமானே, வேண்டுவர் வேண்டியதை உடனே தந்தருளும் வள்ளலே, உன் கருணையை என்னவென்று சொல்வது? ஒன்றுக்கு இரண்டாக கனிகளை தந்து உன் திருவருளை உணர்த்தி விட்டாய். என் கணவர் உன் மகிமையை உணரும்படி செய்து விட்டாய். நினைவு தெரிந்த நாள் முதல் நான் உன்னை துதித்ததற்கான பலனை இன்று என் கண் முன்னால் உணர்த்தி விட்டாய். கருணை கடலே, இனி என் வாழ்நாள் முழுவதும் உன் அடியார்களுக்கு தொண்டு புரிய எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி.
शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्दन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே எதிர்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம சிவாய 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 காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா